உச்ச நீதிமன்றம் சமீப காலமா பாக்குறோம், வழக்கில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சத்தீஸ்கர்ல ஒரு வழக்கு தொடர்புல சொல்லும் போது, மேல்முறையீடு, அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க, கோர்ட் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிடுது. ஆனாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்காம ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் கடந்துடுறீங்க. அது ஏன்னு கேட்க வரும்போது நீங்க உடனே மேல்முறையீடை மட்டும் உடனே வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. இது முறையா இருக்கிற மாதிரி தெரியல. அரசு அதிகாரிகள் ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க, இது நீதித்துறைக்கு நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க. இது அப்படி பார்த்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எவ்வளவு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு, கேஸு வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் சரியான வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறது. இப்படி சொல்லி தப்பிப்பதற்கான நடைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பா சொல்லும்போது, இதை செயல்படுத்தாத அரசு அதிகாரிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை ரொம்ப ஹார்ஷ் சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல திருப்பரங்குன்றத்தை திருப்பி நமக்கு தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த வார்த்தை உண்மையிலேயே நேர்மையான அதிகாரிகளை சுடும். ஆமா, சொல்லக்கூடிய வார்த்தை தான், நேர்மையான அதிகாரிகளை. திருப்பரங்குன்றத்துக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் அதுதான் நம்ம திரும்ப பார்க்கிறோம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது, அந்த தீர்ப்பை அமல்படுத்தணும், யாராருன்னு அமல்படுத்தணும். அதை மீறுவதற்கோ அதை மாற்றி பேசுவதற்கோ சட்டத்துறை அமைச்சருக்குலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது, எலிஜிபிலிட்டி கிடையாது. இம்ப்ளிமெண்ட் பண்ண, அவ்வளவுதான். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீ மேல்முறையீடுக்கு போ, அந்த டைம்குள்ளார நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இப்ப 3 மாசம் டைம் கொடுக்குறாங்க. 3 மாசம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா? 3 மாசம் கழிச்சு செயல்படுத்தலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்ட பிறகு அதன் பிறகு மேல்முறையீடு பண்றாங்க. அது உடனே பண்ணுவாங்க. ஆமா, அதை உடனே பண்ணுவாங்க. அப்ப நீ கண்டெம்ட் கோர்ட் தான். நீ அந்த 3 மாசத்துக்குள்ளார பண்ணினா கூட பரவாயில்ல. அப்போ ஒரு மெத்தன போக்கு என்ன நீதிமன்றம் பாட்டுக்கலாம், ஒரு இது போட்டுக்கலாம். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 மாசத்துக்குள்ளார என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தனோ அதை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஹியரிங் அடுத்த மாசம் வச்சிருக்கேன், அப்புறம் நீங்க என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் என்று தெளிவா ஒரு முகத்தில் அடிச்ச மாதிரி சாட்டை அடி அடிச்சிருக்காங்க. ஆகவே அரசு அதிகாரிகள் சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்தை காக்கக்கூடிய முன்னுதாரணமான உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிவா சொல்லியிருக்காங்க. இதேதான் இங்க திருப்பரங்குன்றத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கு, சட்டாவை முயற்பதற்கு நடந்துட்டு இருக்கு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆகவே அதை நாங்க பார்த்துக்கிறோம். கண்டெம்ட் போவீங்களா என்று அந்த இவர் கேட்டிருக்காரு, அந்த வீடியோ வந்தது. நீங்க போங்க, கண்டெம்ட் போங்க, பார்த்துக்கிறோம். அப்ப இது ஒரு சகஜமான நடைமுறையா மாறி இருக்கிறது. அதுதான் இந்த கோர்ட் எடுத்துரைக்கிறது. இப்ப தமிழ்நாட்டிலேயும் இதுக்கு அடுத்து கலெக்டர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு. அடுத்து மேற்கொண்டு இந்த வழக்கு தொடரும். இப்ப அறநிலையத்துறை சார்பாக உள்ள அந்த இணை கமிஷன் எல்லாத்தையும் கூட கூப்பிட்டுருக்காங்க, அடுத்த ஹியரிங்ல வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அரசு அதிகாரிகளுக்கு இதுல முக்கிய பங்கு இருக்கின்றது திரும்ப தெளிவா சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் அப்பப்போ மாற்றுவாங்க, பாலிசி மாறும், ஆளே மாறிடுவாங்க, திருப்பி அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா ஐஏஎஸ் ஆபீஸரோ மற்ற அதிகாரிகள் அங்கதான் இருப்பாங்க, பணிக்கால முடிவு இருக்கதான் போறாங்க. ஆகவே இதை காப்பாற்றக்கூடிய முதல் கடமை அரசியல்வாதிகளை விட அந்த அதிகாரிகள் இருக்கிறது. அதனால அதை சொல்லியிருக்காங்க. அதனால அதை செயல்படுத்தாவிட்டால் இந்த அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சூசகமாக சொல்லியிருக்காங்க. இரும்பு கரம் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? அயன் ஹேண்ட். அதனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா பார்க்கிறேன். நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டில் குறிப்பாக HRMC தொடர்பான பல வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்கு இருக்கும், எல்லாமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். இதே பேட்டர்ன். சிதம்பரம், பாசி இதே போலதான் பண்ணுவாங்க. கோர்ட் ஒன்று சொல்லும், உடனே 2G கேஸ் என்னாச்சு, சிபிஐ, ஏதாவது இதுல நீங்க ஒண்ணு கூட பரவாயில்ல, ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல. இப்ப சிபிஐ வருது, இல்ல அமலாக்கத்துறை வருது, மாதிரி வேற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, நல்லா சாதகமா பயன்படுத்தி கொண்டு அந்த டைம் முடிவுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மேல்முறையீடு, திருப்பி இப்படியே பண்ணி ஏமாத்துறாங்க. ஆகவே இதை முதல்ல செய்யறதே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி தான். அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அந்த அதிகாரிகளை தண்டித்தால் அடுத்த முறை அந்த அதிகாரி சொல்லுவான், யோ நான் சட்டப்படி செய்யணும்ப்பா, இந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு முறை தண்டிக்கப்பட்டால்தான் இந்த நிலை மாறும். அதனால சரியான தெளிவான வழிகாட்டுதல்களை நீதித்துறை கொடுத்திருக்கிறது. அதே போல செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்போம்.